ஹாய் எவ்ரிவன். தமிழ் தகுதி தேர்விற்கான 2வது செஷனுக்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். உலகத்தில் 7 அதிசயங்கள் இருந்தாலும் அதற்கும் மேலான அதிசயம் தமிழ் என்று நான் கூறுவேன். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், தமிழ் தகுதி தேர்வு என்றால் என்ன என்று நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சீரிஸ் உடைய முதல் வீடியோவில் இதற்கான விளக்கத்தை நான் கூறியிருக்கிறேன். அதை பார்த்துவிட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த செஷனுடைய முதல் கேள்வியை நாம் பார்க்கலாம். வெய்யோன் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க என்று கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதற்கு பகலவன், ஆதவன், ஞாயிறு, நிலவு என்ற 4 கேள்விகளை கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் இதற்கு வெய்யோன் என்பதன் பொருள் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். வெய்யோன் என்பது சூரியனை குறிக்கும். சரியா? ஆகவே இங்கு கொடுத்துள்ள பொருள்களை நாம் பார்க்கும்போது பகலவன் என்பது சூரியனை குறிக்கும் சொல். அதைப்போல் ஆதவன் என்பதும் சூரியனை குறிக்கும் சொல். ஞாயிறு என்பதும் சூரியனை குறிக்கும் சொல். ஆனால் நிலவு என்பது இதற்கான சரியான விடை. ஏனெனில் நிலவு என்பது சூரியனை குறிக்கும் சொல் கிடையாது. இது நிலவு, அதாவது மூன் என்று நாம் இங்கிலீஷ்ல கூறலாம். சரியா? இதற்கான சரியான விடை நிலவு என்பதே ஆகும். அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். அணி என்ற ஒரு சொல் கொடுத்திருக்காங்க. இதற்கான பல பொருள் தரும் சொற்களை கண்டறிக என்று கூறியிருக்கிறார்கள். சரியா? இதற்கு இங்கு அணிகலன் அழகு, இலக்கணம் அணில், ஆடை அணிதல், நகைகள் அணிதல் என்ற 4 கொஸ்டினை கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் அணி என்பதற்கு என்ன பொருள் என்பதை பார்க்கலாம். இதற்கு அணிகலன் மற்றும் அழகு மற்றும் அணிதல் என்ற பொருள்கள் வரும். அதாவது அணிகள் என்பது நகையை குறிக்கும். அதைப்போல் அழகு என்பது அலங்காரம் என்று நாம் சொல்லலாம். சரியா? அணிதல் என்பது ஆடை அணிதல் என்று நாம் சொல்லலாம். இப்போ இங்கு பல பொருள்கள் இருந்தாலும் இங்கு நாம் பார்க்கும்போது அணிகலன் மற்றும் அழகு என்பதுதான் முக்கியமாக இந்த சொல்லிற்கு பயன்படுகின்றது. ஆகவே இந்த சொல்லிற்கு அணிகலன் அழகு என்பதே சரியான விடையாகும். அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். வேர் சொல்லை தேர்வு செய்க வந்தான் என்று சொல்லியிருக்காங்க. சரியா? வேர் சொல் என்பது ரூட் வேர்ட் அப்படின்ட்டு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சரியா? அதுடைய ரூட் வேர்ட் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். இங்கு வந்த, வா, வந்து, வா என்ற 4 கேள்விகளை கேட்டிருக்காங்க. சரியா? இதற்கான சரியான விடை என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதற்கு முன் உதாரணத்திற்கு படித்தான் என்ற சொல்லிற்கு வேர்ச்சொல் ரூட் வேர்ட் என்பது படி என்பது ஆகும். இதைப்போல் இங்கு நாம் பார்க்கும்போது வந்தான் என்பதற்கு he came, அவன் வந்தான் என்பதே பொருளாகும். சரியா? இதற்கான வேர்ச்சொல் என்ன என்று நாம் பார்க்கும்போது வா, அதாவது கம் என்பதே ஆகும். ஆதலால் இதுடைய சரியான விடை டி, வா என்பதே ஆகும். அடுத்ததா நம்ம கண்டார் என்பதன் வேர்ச்சொல் கண்டறிக என்று கொடுத்திருக்காங்க. இதற்கு கண், கண்ட, கான், கண்டு என்ற 4 கேள்விகளை கொடுத்திருக்காங்க. இதற்கான சரியான விடை என்ன என்பதை பார்க்கலாம். அதற்கு முன் நம்ம கண்டார் என்பது என்ன என்பதை பார்க்கலாம்.
கண்டார் என்பது சீன், சா, பார்த்தான் அல்லது பார்த்து விட்டான் என்பதே இதற்கான பொருளாகும். சரியா? இப்போ நாம் இங்கு பார்க்கும்போது கண் என்பது ஐஸை குறிக்கும். அதாவது நம் கண்களை குறிக்கும். இது அதற்கான சரியான விடை கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது இங்கு கண்ட என்று கொடுத்திருக்காங்க. இது கூட இதற்கான சரியான விடை கிடையாது. சரியா? கான் என்பதற்கான பொருள் என்னவென்றால் பாரு, சி என்பது ஆகும். ஆகவே இதற்கான சரியான விடை சி, கான் என்பதே ஆகும். அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். பின் வருவனற்றுள் ஏவல் வினைமுற்றுச் சொல் எது என்று கேட்டிருக்காங்க. இதற்கு செல்க, ஓடு, வாழிய, வாழ்க என்ற 4 கேள்விகளை கொடுத்திருக்காங்க. முதலில் நம்ம ஏவல் வினைமுற்று என்பது என்ன என்பதை பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று என்பது கட்டளையிட்ட சொல், அதாவது கமாண்ட் கொடுக்கும் சொல் என்று நாம் சொல்லலாம். சரியா? இப்போ நாம் இங்கு பார்க்கும்போது செல்க, ஓடு, வாழிய, வாழ்க இந்த 4 கேள்விகளில் ஓடு என்பதே சரியான விடையாகும். ஏனென்றால் ஓடு என்னும் சொல் கட்டளையிடும் சொல். ஆகவே இதுவே சரியான விடை. அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க என்று சொல்லியிருக்காங்க. சரியா? இங்கு 4 கேள்விகளை கொடுத்திருக்காங்க. அகர வரிசை என்பது உயிரெழுத்துகள் அ, ஆ, இ, ஈ இதுடைய வரிசைப்படி இருக்க வேண்டும். அது மட்டுமில்லாமல் இதற்கு பிறகு மெய் எழுத்துக்கள் க, ந, ச, ந இந்த வரிசையில் இருக்க வேண்டும். சரியா? இப்போ நாம் இங்கு பார்க்கும்போது அளபெடுத்தல், ஈதல், இசை, நிறை என்று கொடுத்திருக்காங்க. இங்கு பார்த்தீங்கன்னா ஈ என்பது ஈ என்ற சொல்லிற்கும் முதலில் வரும் சொல். ஆகவே இது சரியான விடை கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அளபெடுத்தல், இசை, நிறை, உரனசை, இ, ஈதல் என்று கொடுத்திருக்காங்க. இங்கு பார்க்கும்போது ஊ என்னும் சொல் ஈ என்னும் சொல்லிற்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு சொல். ஆகவே இது கூட சரியான விடை கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கும்போது அளபெடுத்தல் அ, இ, ஈ, உ, ஓ என்ற வரிசை சரியான வரிசையாக இருக்கிறது. ஆகவே இதற்கான சரியான விடை அளபெடுத்தல், இசை, நிறை, ஈதல், உரனசை, இ, ஓ ஓதல் வேண்டும் என்பதே ஆகும். அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். இது கூட அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க என்றுதான் கொடுத்திருக்காங்க. அதை போல் நாம் உயிரெழுத்துகளும் மெய்யெழுத்துகளும் சரியாக இருக்கிறதா என்பதை இந்த 4 கேள்விகளில் பார்க்க வேண்டும். சரியா? இப்போ நாம் இதை கண்டறியலாம். இங்கு பார்க்கும்போது உ, ஓ, த, ஓ, ஓ என்று கொடுத்திருக்காங்க. இது உயிரெழுத்துக்கள் உ, ஓ சரியாக இருக்கிறது. அதை போல் மெய்யெழுத்துகளில் நாம் பார்க்கும்போது த, தொ, பொ இது கூட சரியாக தான் இருக்கிறது. ஏனென்றால் தா என்பது கா என்னும் உயிரெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. அதை போல் தோ, போ என்பது ஓ என்னும் உயிரெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. அதுவும் தா என்ற சொல்லிற்கு பிறகுதான் பா என்ற சொல் வரும். ஆகவே இதுவே சரியான விடை என்று நாம் பார்க்கலாம். இதற்கான சரியான விடை ஏ, உயிரிழபெடை, ஒற்றலபெடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்பதே ஆகும். அடுத்ததா இதில் பார்க்கும்போது அடுத்த கேள்விகள் உ, த, ஓ என்று தவறாக இருக்கிறது. ஏனால் தா என்பது ஒரு மெய்யெழுத்தாகும், ஓ என்பது உயிரெழுத்தாகும். இதை போல் வரக்கூடாது. அடுத்ததா பார்க்கும்போது உயிரிழப்பெடை, ஒற்றலப்பெடை இது சரியாக இருக்கிறது. தனிமொழி, பொதுமொழி, தொடர்மொழியில் போ, தோ என்பது தவறாக இருக்கிறது. ஏனென்றால் தோ என்ற எழுத்துக்கு பிறகுதான் போ என்ற எழுத்து வர வேண்டும். சரியா? அடுத்ததா நம்ம பார்க்கும்போது ஒற்றலபெடை ஓ, தா என்பது சரியாக இல்லை. சரியா? ஆகவே இதற்கான சரியான விடை
ஏ உயிரிழவிடை, ஒற்றளவிடை, தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழியே ஆகும். அடுத்த கேள்வியை நாம் பார்க்கலாம். இது கூட அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க என்றுதான் இருக்கிறது. இங்கு அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு என்ற கேள்விகளை கொடுத்திருக்காங்க. இங்கு 4 வினாக்களை கொடுத்திருக்காங்க. இதில் சரியான வினா என்ன என்பதை நாம் கண்டறியலாம். சரியா? இங்கு நாம் பார்க்கும்போது அ என்னும் உயிரெழுத்து ஆ என்னும் உயிரெழுத்துக்கு முன் வரக்கூடிய ஒரு உயிரெழுத்து. ஆகவே இங்கு இருக்கும் எல்லா ஆ எழுத்துகளும் முன்னிலையில் வரும். சரியா? அடுத்ததா இதில் நாம் 2வதாக இருக்கிற எழுத்துக்களை பார்க்க வேண்டும். ரி என்று இருக்கிறது, ரு என்று இருக்கிறது, இச் என்று இருக்கிறது, இன் என்று இருக்கிறது. சரியா? இதில் நாம் பார்க்கும்போது அச்சம், அன்பு, ஆசை என்று தவறாக இருக்கிறது. ஏனென்றால் ஆ என்னும் எழுத்துக்கள் தான் முதலில் வர வேண்டும். ஸோ ஏ என்பது சரியான விடை கிடையாது. அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அச்சம், ஆசை என்று கொடுத்திருக்காங்க. இது கூட சரியான விடை கிடையாது. ஏனென்றால் ஆ என்னும் சொற்கள் தான் முதலில் வர வேண்டும். அடுத்ததா நம்ம பார்க்கும்போது அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை என்று கொடுத்திருக்காங்க. ஆ என்னும் எழுத்துக்களின் வரிசையில் இது சரியாக இருக்கிறது. 2ஆம் எழுத்து சரியாக இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கலாம். சரியா? 2வதாக இருக்கும் எழுத்துக்கள் இச்சு என்பது சா என்னும் மெய்யெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. அடுத்ததா ரு என்பது ரா என்னும் மெய்யெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. இது சரியான வரிசையில் இருக்கு. ரி என்பது ரா என்னும் மெய்யெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. இதுவும் சரியான வரிசையில் இருக்கு. இன் என்பது நா என்னும் மெய்யெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே இதுவும் சரியாக இருக்கிறது. ஆகவே இதுடைய சரியான விடை அச்சம், அருள், அறிவு, அன்பு, ஆசை என்பதே ஆகும். இதற்கு அடுத்த கேள்வி கூட அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க என்பது இருக்கிறது. இங்கு 4 ஆப்ஷன்ஸை கொடுத்திருக்காங்க. வாழ்த்துதல், விரித்தல், வேண்டல், வைத்தல். சரியா? அதைப்போல் வைத்தல், வேண்டல், விரித்தல், வாழ்த்துதல் என்று, வேண்டல், வைதல், விரித்தல், வாழ்த்துதல் என்றும், விரித்தல், வாழ்த்துதல், வேண்டல், வைதல் என்றும் கொடுத்திருக்காங்க. இங்கு நாம் முதலில் இருக்கும் எழுத்துக்களை பார்க்கும் போதே இதற்கான விடையை நாம் கண்டுபிடித்து விடலாம். இங்கு நாம் முதலில் பார்க்கும்போது வா, வை, வே, வி என்ற எழுத்துக்களை கொடுத்திருக்காங்க. இது எல்லாமே வா என்னும் மெய்யெழுத்தில் இருந்துதான் வந்திருக்கிறது. ஆகவே இதில் நாம் பார்க்கும்போது உயிரெழுத்துகளின் வரிசைப்படி வா என்பது ஆ என்னும் எழுத்தில் இருந்து வந்திருக்கிறது. வை என்பது ஐ என்னும் எழுத்திலிருந்து வந்திருக்கிறது. வே என்பது ஏ என்னும் உயிரெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. அதேபோல் வி என்பது இ என்னும் உயிரெழுத்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகவே இதுடைய அகர வரிசைப்படி நாம் பார்க்கும்போது இதற்கான சரியான விடை வா, ஆ என்பது, அதாவது வாழ்த்துதல், விதித்தல், வேண்டல், வைதல் என்பதே ஆகும். இந்த செஷனுடைய கடைசி கேள்வியை நாம் பார்க்கலாம். விடை எத்தனை வகைப்படும் என்று கேட்டிருக்காங்க. இதற்கான ஒரு விளக்கத்தை நான் இங்கு உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். சரியா? விடை என்பது 8 வகைப்படும். இதுவே இதற்கான சரியான விடையாகும். இதற்கான விளக்கம் என்னவென்றால் முதலில் சுட்டு விடை என்று கூறுவார்கள். இது என்னவென்றால் டைரக்ட் பாயிண்டிங் ஆன்சர் என்று சொல்லலாம். இங்கு பார்க்கும்போது சென்னைக்கு செல்லும் வழி எது என்ற கேள்வி கேட்கும்போது இந்த வழியாக போங்கள் என்ற டைரக்ட் ஆன்சரை கொடுத்திருக்காங்க. இது சுட்டு விடை எனப்படும். சரியா? அடுத்ததா மறைவிடை, அதாவது நெகட்டிவ் ஆன்சர் என்று சொல்லலாம். இதற்கு நீ இப்பொழுது பாட்டு பாடுவாயா என்ற கேள்விக்கு பாட மாட்டேன் என்ற மறுத்து நெகட்டிவ் ஆன்சரை கொடுத்திருக்காங்க. இது ஒரு வகையான விடை. நாம் 2 விடைகளை பார்த்துவிட்டோம். அடுத்ததா நேர்விடை. நீ இப்பொழுது பாட்டு பாடுவாய் என்பதற்கு பாடுவேன், பாசிட்டிவ் ஆன்சர் என்று கூறலாம். சரியா? அடுத்ததா ஏவல் விடை என்பது கமாண்டிங் ஆன்சர். நாளைக்கு நீ இந்த வேலையை செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்று ஏவி கூறுதல், கமாண்டிங் ஆன்சர் என்று சொல்லுவாங்க. சரியா? வினை எதிர் வினாதல் விடை, அதாவது ஆன்சரிங் a question with a question. இதற்கு எடுத்துக்காட்டாக என்னுடன் ஊருக்கு வருவாயா என்பதற்கு வராமல் இருப்பேனா என்று கொஸ்டினை கொடுத்து இதற்கு ஆன்சரை கூறியிருக்கிறாங்க. இதற்கு தான் வினா எதிர் வினாதல் விடை என்று கூறுவாங்க. சரியா?
அடுத்தது உற்றது உரைத்தல் விடை. அதாவது ஆன்சரிங் பை ஸ்டேட்டிங் வாட் ஹேப்பன்ட் என்று சொல்லுவாங்க. இதற்கு நீ ஏன் நேற்று விளையாட வரவில்லை என்று கேட்டால், எனக்கு கால் வலிக்குது என்று என்ன நடந்ததோ அதை உதாரணமாய் கொண்டு கூறுவது. 6 விடைகளை நாம் பார்த்தோம். அடுத்ததா ஊறுவது கூறல் விடை. ஆன்சரிங் பை ஸ்டேட்டிங் வாட் வில் ஹேப்பன். சரியா? இதற்கு நீ ஏன் இப்பொழுது படிக்கவில்லை என்பதற்கு இப்போது படித்தால் நாளை பலிக்கும் என்று மறுமையில் வரப்போவதை கண்டு கூறுவது. அடுத்ததா இனமொழி விடை. அதாவது ஆன்சரிங் வித் சிமிலர் பை ரிலேட்டட் எக்ஸ்பிரஷன். இதில் பார்க்கும்போது உனக்கு கதை எழுத தெரியுமா என்று கேட்டதற்கு கட்டுரை எழுத தெரியும் என்று இதற்கு இனமான ஒரு விடையை கூறுவதுதான் இனமொழி விடை. ஆகவே இதை எல்லாத்தையும் நாம் கணக்கிடும்போது முழுமையா 8 விடைகள் இருக்கின்றன. ஆகவே இதற்கான சரியான விடை 8 விடைகள். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது என்று நான் நம்புகிறேன். இதற்கான தனி பிளேலிஸ்ட் நான் என்னுடைய சேனலில் உருவாக்கி இருக்கிறேன். இதை போன்ற வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் என்றால் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நான் முகமது ரஃபி ஃப்ரம் ஜோஹா அகாடமி சைனிங் அவுட்.